பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். திருவண்ணாமலையில் அந்த சிவபெருமானே மலையாக வீற்றிருக்கின்றார் என்பது ஐதீகம். இங்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலும் பக்தர்கள் கிரிவலம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்கள். இப்படி அந்த அண்ணாமலையார் வீற்றிருக்கின்ற மலையினை பௌர்ணமி நாளோடு சேர்த்து எந்த கிழமையில் சுற்றி வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்த்துவிடலாம். பௌர்ணமி நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது கிரிவலம் சென்றால் நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்து சிவலோக பதவி கிடைக்கும் என்கிறார்கள். பௌர்ணமியோடு கூடிய திங்கட்கிழமை கிரிவலம் செல்கின்ற பொழுது பாவ கணக்குகள் அனைத்தும் குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்கும். கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், வறுமை நீங்க வேண்டும், தீவினைகள் அகல வேண்டும், மேலும் நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்றெல்லாம் எண்ணுபவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற தினத்தில் கிரிவலம் செல்லலாம். பௌர்ணமியோடு கூடிய புதன்கிழமை கிரிவலம் செல்வதால் மோட்சத்தை பிராப்தமாக பெறுவீர்கள். மேலும் கலைஞர்களுக்குள்ளே கலை உணர்வு அதிகரிப்பதற்கும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த புதன்கிழமை கிரிவலம் என்பது பெரும் உதவியாக இருக்கின்றது. வியாழக்கிழமையோடு சேர்த்த பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வதால் குரு அருள் கிடைக்கும். இந்த ஜென்மத்தில் மட்டுமின்றி நீங்கள் வாழ்ந்த அனைத்து ஜென்மத்திலும் உங்களுக்கு குருவாக இருந்தவர்களின் ஆசியை பெறுவீர்கள். பௌர்ணமி தினமானது வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுது கிரிவலம் சென்றால் குழந்தை பேறு கிடைக்கும். அத்தோடு வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும். கடைசியாக பௌர்ணமி தினமானது சனிக்கிழமை அன்று வருகின்ற பொழுது செல்லும் கிரிவலத்தினால் பிறவி பிணி நீங்கும், வியாபாரம் மேலோங்கும், நவகிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியடைய பெறுவீர்கள். என்ன பக்தர்களே, என்ன கிழமை அன்று கிரிவலம் செல்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இன்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இனி காரணத்தினை அறிந்து கிரிவலம் சென்று அந்த அண்ணாமலையாரின் அருளாசியினை பரிபூரணமாக கிடைக்க பெறுங்கள். இன்றைய பக்தி தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த காணொளியை லைக் பண்ணுங்க. மேலும் பல பக்தி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பக்தி தொகுப்போடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க. பக்தி பசியோடு வணக்கம்.